தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் நடைபெற்று வரும் லஞ்சம் ஊழலை கண்டித்து போலி பத்திரம் தயாரிப்பவர்களிடமிருந்து ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும். கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் தயாளனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று சாரத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மாவட்ட பதிவாளர் தயாளனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதல் கட்டமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். தொடர்ந்து பதிவாளரை பணிநீக்கம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றார். புதுச்சேரியில அனைத்து துறைகளிலும் லஞ்ச ஊழல் அதிகரித்து வருகிறது. இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்களிடத்திலையும், முதலமைச்சர் அவர்களிடத்திலையும், மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலையும், தலைமை செயலகத்திலும் பல புகார்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் இருக்குதுன்றதுல யாரும் மறுக்க முடியாதுன்றது சிபிஐ ஒவ்வொரு அதிகாரியா வழக்கு பதிவு கைது செய்து இருக்கிறாங்கிறது இதெல்லாம் அந்த புதுச்சேரிக்கு ஒரு அவமானம். அதே நேரத்தில் இந்த பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இங்க உங்க இருக்க நான் ஒரு இதே புகாரை கொடுத்தேன். இதே சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த்ன்ற சார் பதிவாளர் ஒருத்தவங்க சொத்தை வேற ஒருத்தவங்களுக்கு பதிஞ்சு கொடுக்குறாருன்னு, காசு வாங்கினு எது ஒன்றா செய்யறாருன்னு, இந்த மாதிரி நிறைய சொத்தை அவர் அபகரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு இது கவர்னர் கொடுத்த மனு. இதையும் சொல்லி நம்ம அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே நபரு இன்னைக்கு டாய்லெட்ல கழிவறையில போய் லஞ்சம் வாங்குறாரு. அதாவது இங்க வந்து அவரை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இங்க நிறைய நடக்குது. அவரை மட்டும் டார்கெட் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க மாவட்ட பதிவாளருடைய துணையோட இங்க அனைத்து தவறுகள் நடக்குது. பல பேருடைய பத்திரம் பதிஞ்சு கொடுக்கப்படுது. பல பேருடைய சொத்து, பல 100 கோடி ரூபாய் சொத்தை பலரு முறைகேடா பத்திரம் பதிஞ்சு அவங்க சொந்தமா ஆக்கிறாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போனாக்கா தான் அதுக்கு தீர்வு வருதே தவிர இது தெரிஞ்சே இவங்க வந்து ஒரு பதிவாளர் சப்ரிஜிஸ்டர் பதிஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அதை கேன்சல் பண்றதுக்கு மாவட்ட பதிவாளருக்கு இல்ல, கலெக்டருக்கும் அந்த அதிகாரம் இல்ல, யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லாதனால கோர்ட்டுக்கு போய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்குது பயனாளிகள். அப்ப இப்படிப்பட்ட நிலையில அப்ப காசு கொடுத்தா ஏதோ ஒன்னா பதிஞ்சு கொடுக்குற நிலையில இந்த அதிகாரி இருக்கிறதுனால இவ்வளவு லஞ்சம் வாங்கி மாட்டியும் இப்ப இந்த துறையில தலைமை பதிவாளரா இருக்கிறவர் எந்த ஒரு நடவடிக்கை இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்து அவர் மேலேயும் புகார் இருக்குது. அவர் ஏற்கனவே பல துறையில அவர் மேல நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே கிடையாது. இது பத்திரப்பதிவு துறையை சேர்ந்த இந்த பத்திரப்பதிவாளரே வந்து அவர் மேல அலிகேஷன் வச்சு இங்க போராடிக்கிறாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்படி இருக்கிற ஒருத்தரை எதுக்கு நீங்க வச்சுன்னுக்கிறீங்க? இதை கண்டிச்சுதான் நாங்க பொதுநல அமைப்பு எல்லாரும் வந்து போன 6 மாசம் முடியும் போராட்டம் நடத்தணும். இன்னைக்கும் அதுக்கு தான் வந்துக்கிறோம். அப்ப இப்ப இந்த அதிகாரிகளை நீங்க மாத்தவும் மாட்டீங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க.
இப்போ பேருக்கு இந்த வீடியோலாம் வெளியே வந்த பிறகு சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாரு மாவட்ட ஆட்சியர், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறார். ஆனா அவரை ஏன் மேல் நடவடிக்கை இன்னும் எடுக்கல? அவங்களாம் கைது பண்ணணுமா இல்லையா? அப்ப இதுக்கு உடந்தையா இருக்கிறவங்க யாரெல்லாம் சொல்லிட்டு அவங்க மேல விசாரணை நடத்தணுமா இல்லையா? இதெல்லாம் ஏன் நடத்த மாட்டீங்கன்னு தான் இன்னைக்கு நாங்க பொதுநல அமைப்பர் இங்க முற்றுகையிட்டுக்கிறோம். இதுக்கு தீர்வு வரல. எங்களுக்கு அடுத்த பணிகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு போயிடுறதுனால வருங்கால முதல்வர் சொல்லிக்கிறவங்களாம் எங்களை குறை சொல்றாங்க. அப்ப நாங்க எங்க பணியை நாங்க செஞ்சுன்னு இருக்கிறோம். நீங்க உங்க பணியை செய்யுங்க. இந்த புதுச்சேரியில லஞ்சம், ஊழல், முறைகேடு, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, அரசாங்க சொத்தை அபகரிக்கிறது, இதெல்லாம் தடுத்து நிறுத்தத்துக்கு அரசியல்வாதிங்க முன்னிற்கு நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்குலாம் இதுல வேலை இருக்காது. அதனால இந்த இந்த மாதிரி அதிகாரிகளை கவனம் பண்ற இந்த சாருங்கெல்லாம் ஓரளவுக்கு திருந்தி இன்னைக்கு மேலாவது இன்னும் ஒரு 10 மாசம் தான் இந்த எலெக்ஷன். உங்களுடைய தொகுதிகள்ல மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி லஞ்ச ஊழல் அதிகாரிகள் காவந்து மட்டத்துல முறைகேடா இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கின்னு ஒரு அதிகாரி எத்தனை பதவிங்க பாப்பீங்க? 4 பதவி பாக்குறேன். மாவட்ட பதிவாளர், அசம்பிளி செக்ரட்டரி, சபாநாயகருடைய பிஎஸ், அந்த கமிட்டிலாம் நடக்குது. அந்த கமிட்டிக்கும் அவர் தான் செயலாளர். அப்ப இத்தனை துறைக்கும் அவரு தலைமை தாங்கினாக்கா அவரு என்ன செய்வார்? அவரு எதை செய்வார் முன்னக்க? அப்ப அதுக்கெல்லாம் கீழே இருக்கிறவங்க அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணாதான் அந்த வேலை நடக்குன்ற இடத்துல இன்னைக்கு புதுச்சேரியோடைய பதிவுத்துறை கீழ்த்தரமான ஒரு கேவலமான நிலையில இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பார்க்கப்படுற செய்தியா மாறி இருக்குது. இதை வன்மையா கண்டிக்கிறோம் எங்க பொதுநல அமைப்பு சார்பாக. நன்றி. புதுச்சேரிக்கு மாநில தகுதி கேட்டு வருகின்ற ஜூன் மாதம் 27ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடக்கவுள்ள போராட்டம் தொடர்பாக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநிலம் தழுவிய அளவில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு அங்கமாக காரைக்காலில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் தி யாழ் IAS அகாடமியில் மாணவர்களிடம் கையெழுத்து வாங்கப்பட்டது. இந்த நிகழ்வினை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் பிரவீன் பிர்லா, மாவட்ட செயலாளர் சுபு, மாவட்ட துணை செயலாளர் சக்தி சிவப்புகழ், ராகுல் காந்தி முத்து அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ராகுல் காந்தி முத்து அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மாணவர்கள் தானாக முன்வந்து மாநில தகுதி கேட்டு கையொப்பமிட்டனர். அரவிந்த் பாய் பட்டேல் சுற்றுச்சூழல் வடிவமைப்பு நிறுவனத்தின் 60 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்கள் நிலையான நகர திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைந்த கட்டிடக்கலை குறித்து 5 நாள் கூட்டு பரிமாற்ற திட்டத்திற்காக ஆரோவிலை பார்வையிட்டனர். குஜராத்தின் கூடுதல் முதன்மை செயலாளர் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி முயற்சியால் நிறுவனங்களுக்கிடையே இந்த ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்த கல்வி முயற்சி சாத்தியமானது. முக்கிய கற்றல் அனுபவங்கள் மற்றும் தள வருகைகள், யூனிட்டி பெவிலியனில் உள்கட்டமைப்பு மற்றும் திட்டமிடல் அமர்வுகள், ATDCயை சார்ந்த சிந்துஜா ஆரோவிலின் தற்போதைய உள்கட்டமைப்பு மற்றும் எதிர்கால விரிவாக்க திட்டங்களை செயல்படுத்தும் யுக்திகளுடன் விளக்கினார். ஜெயா ஆரோவிலின் எதிர்கால பார்வையை பகிர்ந்து கொண்டார். நகரின் நீண்டகால வளர்ச்சி இலக்குகள் மற்றும் தத்துவ அடிப்படைகளை ஆராய்ந்தார். இந்த கல்வி பரிமாற்ற திட்டம் நிலையான கட்டிடக்கலை, கல்வி மற்றும் நகர திட்டமிடல் அறிவை மேம்படுத்துவதில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆரோவில் இடையே வளர்ந்து வரும் ஒத்துழைப்பை வெளிப்படுத்துகிறது. புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆசியுடன் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் அருகில் உள்ள காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெண்ணிலா நகர் சுந்தர் செய்திருந்தார். அவருடன் கணேஷ், கிருஷ்ணமூர்த்தி, JP சுரேஷ், வேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் செங்குட்டுவன், சதீஷ், ரமேஷ், மணி, தினேஷ், பாலாஜி, பழனி, மாரிமுத்து, கார்த்திக், பாலா ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வாரந்தோறும் விநாயகா அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக விநாயகா அறக்கட்டளை உறுப்பினர் தேவநாதன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 49வது வாரம் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அவரது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக அறக்கட்டளை நிர்வாகிகள் மத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை தலைவர் மூர்த்தி, துணைத் தலைவர் வரதராஜன், பொருளாளர் ஐயனார், நிர்வாகிகள் இளங்கோ, பிரேம்நாத், அஜித், ராஜா உட்பட விநாயகா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அறக்கட்டளை உறுப்பினர் தேவநாதனுக்கு நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் கொம்பின் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள மூகாம்பிகை நகரின் உள்வீதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 2024-25 ஆண்டிற்கான முதல் தவணையிலிருந்து ரூபாய் 21,65,000 திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து மூலம் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் மருது சுந்தராம்பாள் நகருக்கு ரூபாய் 13,41,000 திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் அகிலன், தானாம்பாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகர், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், திருமால், கோகுலகிருஷ்ணன், பழனி, சகாயம் மற்றும் அப்பகுதி பெண்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மாவட்ட செயலாளர் சுரேஷ் ஆலோசனைப்படி கண்டமங்கலத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கண்டமங்கலம் ஒன்றிய நிர்வாகி ஜெய்சங்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் குரலரசன், ஹரிதரன், ஒன்றிய நிர்வாகிகள் ராஜா, ராஜேஷ்குமார், அருண்குமார், விஸ்வா, ராஜசேகர், ஜெயகிருஷ்ணன், ரஞ்சித் உள்ளிட்ட பொறுப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் ஒரு காதணி விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுக்கோட்டை ஆலங்குடி வடக்காடு வழியாக காரில் பேராவூரணி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாங்காடு பூச்சுக்கடை சாலையில் முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை திடீரென கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த வாகனத்தில் மோதாமல் இருப்பதற்காக காரை ஓரமாக திருப்ப முயன்றபோது சாலையோரம் கிடந்த பெரிய சிமெண்ட் கல்லில் மோதி உள்ளது. இதில் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறு காயங்களோடு தப்பினார். அமைச்சரின் உதவியாளர் பிரகாஷ், சுகுமார், அமைச்சரின் பாதுகாப்பு அலுவலர் தயாநிதி, கார் ஓட்டுநர் சிலம்பரசன் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். அந்த வழியாக சென்ற தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த விபத்து குறித்து அறிந்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு கட்சி நிர்வாகிகள் சிலரை உதவிக்காக அனுப்பி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் புதுச்சேரி அமைச்சர் உள்ளிட்ட 5 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. யங் இந்தியன்ஸ் மற்றும் சான்வி கல்வி அறக்கட்டளை இணைந்து பீஸ்மா ஹேண்ட் என்ற தலைப்பில் கிராமப்புற திறமை கண்டறிதல் போட்டியை புரணாங்குப்பம் கிராமத்தில் நடத்தியது. பீஸ்மா ஹேண்ட் என்றால் கிராம குழந்தைகளிடையே பீஷ்மரை போன்று அனைத்து கலைகளிலும் வல்லுநராக ஒருவரை கண்டறிதல் இப்போட்டியின் மையக்கருத்தாகவும் இருந்தது. இந்த நிகழ்ச்சி 3 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதன் முதல் கட்டமாக குழந்தைகளின் ஓவிய திறமை, காகித கைவினை திறமை, சிக்கல் கையாளும் திறமை, டெரகோட்டா கைவினை திறமை, ரொபாட்டிக்ஸ் ஆகிய பிரிவுகளில் பரிசோதனை செய்யப்பட்டது. இக்கலை நிகழ்வில் தலைசிறந்த கலைஞர்களை கொண்டு நடத்தப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்நிகழ்வில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பத்மஸ்ரீ முனுசாமி, சஞ்சீவ் ரங்கநாதன், CII துணை சேர்மன் நடராஜன், மாறன் SP புதுச்சேரி, யங் இந்தியன்ஸ் சேர்மன் ரகுநந்தன் கணபதி, துணை சேர்மன் மணியம்மை ஆர்த்தி, ஸ்டான்ஸ்போர்ட் பள்ளி விஜயலட்சுமி மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர்கள் நரேந்திரன் மற்றும் டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இன்னும் இந்நிகழ்வு தொடர்ந்து 2 வாரங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
மைக்கேல் ஜாக்சனின் 17வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு யோஸ் லவ்விங்லி டான்ஸ் அகாடமி மைக்கேல் மில்லர் நடத்தும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வை மையமாக கொண்ட ஹாலோவின் டான்ஸ் பிளாஷ் மாப் நிகழ்ச்சி பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரவி பாண்டுரங்கன், கலைவாணி கணேசன், மூவிமெட்ஸ் அதுலன், ட்ரினோ, பிஃபோரியோ விஜய், அசோக், ஜான் பீட்டர், ஜான் மைக்கேல் ஆகியோர் பங்கேற்றனர். மைக்கேல் ஜாக்சனின் நடன திறமையை நினைவு கூறும் விதமாகவும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளையும் சமூக பணியினையும் சிறந்த முன் உதாரணமாக அமைந்தது. புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கழக அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய 50% ஊதிய நிலுவை மற்றும் ஓராண்டுக்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மேலும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்பப் பெற கோரியும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். தலைவி மண்ணாங்கட்டி, அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவர்மன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் நூர்பிவி, ருக்மணி, தேவா, ரேவத், தனலட்சுமி, சுசிலா, ரொசாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் நெடுங்காடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1988, 1989 ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நெடுங்காட்டில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது. பள்ளி பருவத்தை நினைவு கூறும் வகையிலும் நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளி பருவத்தில் தாங்கள் சுவைத்த தின்பண்டங்களான குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, புளிப்பு மிட்டாய், பொரி உருண்டை, எலந்தவடை, எள்ளு உருண்டை, கடலை மிட்டாய் உள்ளிட்ட தின்பண்டங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களான கோலி, பம்பரம், தாயக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து தங்களது ஆசிரியர்களுக்கு சமர்ப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் 88, 89 ஆண்டுகளில் அப்பள்ளியில் பணியாற்றிய பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களை வாழ்த்தினர். ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சால்வை அணிவித்தும் பல்வேறு பரிசுகளை வழங்கியும் மரியாதை செலுத்தினர். முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பில் ஜவஹர்லால் நேரு மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு வேலைகளை செய்து தரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள், பாடசாலை உபச்சாரம், சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உட்பிரகாரம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பஞ்சமுக கற்பூர ஆரத்தி மற்றும் கும்பதீபம், கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமுகர் சரவணன் ஏற்பாட்டில் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் பூக்கடை பிரபு முன்னிலையில் தளபதி விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆரியபாளையம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மாயவன், சாரதி, ஷியாம் சுந்தர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த திமுகவை கண்டித்தும் திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை குறைந்தபட்சம் 6 மாதத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் முடக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுவை அண்ணா சிலை அருகே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். அவைத் தலைவர் அன்பானந்தம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுகவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் வரியில்லா பட்ஜெட் என கூறி பஸ் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலை, நில மதிப்பீடு தொகை 150% உயர்த்தப்பட்டுள்ளது. கொள்ளைப்புறமாக வரியை போடுகின்றனர். இது மக்களை ஏமாற்றும் வேலை. 10,000 பேருக்கு அரசு வேலை என்றனர். ஆனால் 1,500 பேருக்கு மட்டுமே தரப்பட்டுள்ளது. அரசு சார்பு நிறுவனங்களில் பணியாற்றும் 10,000 பேர் பணியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். பத்திரப்பதிவுத்துறை ஊழல் தொடர்பாக புகார் தந்தும் கவர்னர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை விசாரித்தால் ஆட்சியாளர்களும் சிக்குவார்கள். புதுச்சேரி அரசின் ஊழல் சம்பந்தமான ஆதாரங்களை தேடி எடுத்து வைத்துள்ளோம். ரேஷன் அரிசியில் மட்டும் மாதம் 2 கோடி லஞ்சம் ஆட்சியாளர்களுக்கு செல்கிறது. ஊழல் பட்டியலை இறுதி செய்து ஜனாதிபதியிடம் ஆகஸ்டுக்குள் மனு அளிப்போம். நாங்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு 2026 ஊழல் செய்யும் அதிகாரிகளை நிச்சயம் சிறையில் தள்ளுவோம். ஊழல் செய்த ஆட்சியாளர்களும் சிறைக்கு செல்வார்கள். ஊழல் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைப்போம். புதுச்சேரியில் 2026 காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும் போது இந்தி மொழி கட்டாயம் என்பதை நீக்குவோம். புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் போல் செயல்படுத்த மாட்டோம். CBSE பாடத்திட்டத்துக்கு பதில் தமிழக கல்வி திட்டத்தை பின்பற்றுவோம். ஒட்டுமொத்தமாக இந்த அரசு ஊழலில் சிக்கியுள்ளது. அது நிச்சயம் விரைவில் வெடிக்கும். பாரதிய ஜனதா மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது. அதன் பின்னணிதான் முருக பக்தர் மாநாடு. எல்லாரும் முருக பக்தர்கள் தான். நானும் முருக பக்தர் தான். முருக பக்தர் மாநாடு என்ன அரசியல் லாபம் தேட பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறது. தமிழக மக்கள் சூழ்ச்சி வலையில் விழமாட்டார்கள் என தெரிவித்தார். 2026 ஊழல் செய்கிற அதிகாரிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அவர்களை சிறையில தள்ளுவோம். அதே போல இந்த ஆட்சியாளர்களும் ஊழலில் சிக்கி இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இவர்களும் சிறைக்கு அனுப்பப்படுவார். அதாவது ஊழல் என்பது இந்த ஆட்சியில முழுமையா எல்லா துறையிலும் வருவதற்கு காரணமே ஆட்சியாளர்கள் தான். இதற்கு முக்கிய பொறுப்பை முதலமைச்சர், அமைச்சர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா நாம் பார்க்கிறோம், புதுச்சேரியில பார்க்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நில அபகரிப்பு, கோயில் நல அபகரிப்பு, தனியார் நல அபகரிப்பு, அதுக்கு காவல்துறை பின்னணி. இந்த காவல்துறை லஞ்சம் கொடுக்காம FIR போடுறது இல்லை. மின்சாரத்துறையில மின்சார மீட்டர் வாங்குறதுல ஊழல், எதுலயும் இவங்க விட்டு வைக்கல. குறிப்பா அந்த சோலார் பேனல் போடுறதுக்கு தனியார் கம்பெனி வந்தா அவங்க கிட்ட லஞ்சம் வாங்குறோம். தனியார் கம்பெனி வந்து 2 மெகாவாட் 3 மெகாவாட் சோலார் பேனல் போடணும்னு சொன்னா அனுமதி கொடுக்கறது லஞ்சம். இப்படி ஒட்டுமொத்தமா இந்த அரசே ஊழல்ல அப்படியே சிக்கி போயிருக்கு. இது வெடிக்கும், வெகு சீக்கிரத்துல வெடிக்கும். இந்த ஆட்சி நிலைக்குமா என்ற கேள்விக்குறி இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியில பிளவு, NR காங்கிரஸ்ல பிளவு. முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவருடைய அதாவது தன்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொண்டு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நாங்க விடமாட்டோம். இது பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற எங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பிரதான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் சரி, நாங்க கண்டிப்பா இந்த ஊழலை தட்டி கேட்பது மட்டுமல்லாமல் இதன் மீது விசாரணை வைப்போம். ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, சிறைக்கு அனுப்பப்படுவார்கள்.
ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக முள்ளோடை அடுத்த சின்ன கங்கனாங்குப்பத்தில் உள்ள லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் ஏம்பலம் தொகுதி பெண்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைவி சத்யா ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு கேக் வெட்டி முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கி முதியோர் இல்லத்தில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். முன்னதாக பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவரும் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ஜெகநாதன் மற்றும் பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனையடுத்து உழந்தைக்கீரப்பாளையம் சக்திவேல் வருமானந்த சித்தர் ஆலயத்திலும் முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்திலும் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே பாஜக நிர்வாகி ராஜ் பாரத் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் விஜயகுமார், பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்மன் நகரில் அமைந்துள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தில் சர்வதேச யோகா தினத்தை மையப்படுத்தி 3 நாட்கள் தொடர்ந்து யோகாசனங்களும் தியான பயிற்சியும் இலவசமாக பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டன. இதில் 130 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினத்தை கொண்டாடும் வண்ணம் பயிற்சிகளுடன் கூடிய விழாவும் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமை தாங்கினார். புதுச்சேரி வர்த்தகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு முன்னிலை வகித்தார். ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் சிறப்புரை வழங்கினார். பயிற்சியாளர் பெரியாண்டி வரவேற்புரை நிகழ்த்தினார். மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினார். 3 நாள் யோகா பயிற்சி வகுப்புகளை பிரகாந்த் மற்றும் புவனேஸ்வரி நடத்தினர். மைய ஒருங்கிணைப்பாளர் பத்மபிரியா மற்றும் மூத்த பயிற்றுனர் சித்தானந்தம், பயிற்றுனர் மான்சி, சுந்தரி, நித்யா மற்றும் தன்னார்வலர்கள் முருகன், ரமேஷ், புரணி, மோனிகா, நலா மற்றும் இளைஞர்கள் புவிராஜ், கீர்த்தி, மகேந்திரன், சுமித்ரா மற்றும் சந்தோஷ் இதர தன்னார்வலர்கள் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் மணிமேகலை நகர், பாலாஜி நகர் மற்றும் பாலாஜி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆத்துவாய்க்கால் கிளை கால்வாயின் குறுக்கே 3 இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 36,20,000 மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், ஞானசுந்தரம், கந்தசாமி, பாலகுரு, வாசு, நடராஜன், ராஜேந்திரன், முருகன், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத்தலைவர் ஜலால், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் சபரேஜனா, முருகன், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் மருத்துவ முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி சூர்யா முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வினோத் மற்றும் சிவா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் மருத்துவர் விஷ்ணு, வழக்கறிஞர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். முகாமில் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வண்ணப்பார்வை, ஒளி விலகல் உள்ளிட்ட பல்வேறு பார்வை கோளாறுகள் குறித்து முழுவதுமாக கண் பரிசோதனை செய்து வாசன் கண் மருத்துவமனை மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இதில் இரத்த சர்க்கரை பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்தம் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் கனகராஜ், தினேஷ், கிரீஷ், ஆகாஷ், சஞ்சித், அரவிந்த், சக்திவேல் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
பிபியின் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வழங்கும் பிபியின் ராபர்ட் அவார்ட் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இதில் அமமுக மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற அழகி போட்டி மற்றும் அழகு கலை நிபுணர்களுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்தும் தங்க மெடல் மற்றும் கேடயம் வழங்கினர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட லாவண்யாவிற்கு பிபியின் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பினர்கள் பிபியின் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நினைவு பரிசும் தங்க கேடயமும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, ஏபிஎஸ் குரூப் சேர்மன் தனவள்ளி பசுபதி, டிராபிக் ராமசாமி, சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ராஜன், கலை ஓல்டேஜ் ஹோம் ஃபவுண்டர் கலைவாணி கணேசன், பிபியின் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் டைரக்டர் சேவா ரத்தினா டாக்டர் வினோத்குமார், பிபியின் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வைஸ் டைரக்டர் சேவா ரத்தினா செல்வி உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை மேனேஜிங் டைரக்டர் பின்2 ஈவென்ட் மேனேஜிங் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நடிகருமான தளபதி விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மருத்துவ முகாம், இரத்த தான முகாம், மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. திருநள்ளாறு நசீர் அகமது ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை மாரிபாபு ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உடனடியாக சைலாக் போட்டுருக்கப்பா. சைலாக் போட்டு அந்த வண்டி உடனே எடுத்துருங்க. இங்க பாருங்க. பெற்றிருக்கிறார்கள். 2வது பரிசினை வைஷ்ணவி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 3வது பரிசினை அரிஷ்ணி பெற்றிருக்கிறார்கள். அவர் பெற்றவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். காரைக்கால் திமுக மாநில அவைத் தலைவர் மணிவண்ணன் நினைவேந்தல் நிகழ்ச்சி காரைக்காலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி புகழஞ்சலி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட திமுக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்வேளையில் காரைக்கால் திமுக வடக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரபு கலந்து கொண்டு மறைந்த மணிவண்ணன் கழக பணிகள் மற்றும் தியாகங்களை பேசினார். திமுக வளர்ச்சிக்காக மணிவண்ணன் செய்த சேவைகள் என்றும் மக்களின் நினைவில் நிலைத்து நிற்கும் என தெரிவித்தார். புதுச்சேரி வினோப்ப நகரில் அமைந்துள்ள வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகம் சார்பில் 56ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பத்தாங் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை நியூ பெத்தான் அசோசியேஷனில் இணைந்துள்ள அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு போட்டிகள் விளையாடியது. இதில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 14,000 ரூபாய் மற்றும் கோப்பையும், 2ஆம் பரிசாக 12,000 ரூபாய் மற்றும் கோப்பையும், 3ஆம் பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகரில் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலின் 50ஆம் ஆண்டு மகோற்சவ விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தாம்பூலம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி கேசவன் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நேரில் சென்று தனது சொந்த செலவில் தாம்பூலமாக சமையல் பொருட்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் வசிப்பவர் பிரசாந்த். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள டியூப்லைட் சிலை அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது வாகனம் அங்கு காணவில்லை. இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு புகார் செய்யப்பட்டதன் பேரில் காவல்துறையினர் அங்கு உள்ள தனியார் உணவகங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது டிப்டாப் உடையில் போன் பேசியபடியே வந்து வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல்துறையினர் டிப்டாப் ஆசாமியை தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடையில் தமிழ்நாடு புதுச்சேரி வல்கனைசிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்கத் தலைவர் முருகன், செயலாளர் சேகர், பொருளாளர் பாலாஜி, துணைத் தலைவர் வெங்கடேசன், காப்பாளர் முருகன், துணை செயலாளர் வேலவன், ஆலோசகர் மோகன் ஆகியோர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சங்க இணை செயலாளர் வில்லியனூர் மணிகண்டா பஞ்சர் கடை உரிமையாளர் தயாநிதி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக சங்கமானது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் அதிக உறுப்பினர்களை சேர்த்து சங்கத்தை வலுப்படுத்தும் விதமாக தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நிரவி கீழமனையில் அமைந்துள்ள ஃபைன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 31வது ஆண்டு மின்னொலி கபடி போட்டி தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு 2ஆம் பரிசான ரூபாய் 30,000 மற்றும் விழா கமிட்டி சீருடைகள் வழங்கி போட்டியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் பாலகுரு, நிரவி திருப்பட்டினம் பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன் மற்றும் குமரவேல், பக்கிரிசாமி, மனோ, சதீஷ் ஆகியோர் பங்கேற்று போட்டிகளை நேரில் பார்வையிட்டனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அணிகள் பங்கேற்ற இந்த மின்னொலி கபடி போட்டி உள்ளூர் இளைஞர்களின் ஆற்றலையும் கபடி விளையாட்டின் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தும் விழாவாக அமைந்தது. திண்டிவனம் ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த மகோற்சவ விழாவை முன்னிட்டு திண்டிவனம் தீர்த்தக்குளம் சென்று பூங்கரகம் ஜோடித்து விரதமிருந்த பக்தர்களுடன் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து சக்தி கரகம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தீமிதி திடலை வந்தடைந்தது. மேலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மடிசாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. சக்தி கரகம் முதலில் தீக்குண்டத்தில் இறங்க ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர். தொடர்ந்து விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் திண்டிவனம் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.